ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருங்கைக்கீரையில் போண்டா செய்ய போகிறோம். உடம்பு ஹெல்த்தியானது எப்படி இது செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கடல மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு. பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகாலாம் சேர்த்துல, குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்ட்டு மிளகாத்தூள் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மாவில் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்திக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் நிறையவே இந்த கப்பில் 1 கப்பு போட்டிருக்கேன். நல்லா எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக பிழிஞ்சுக்கோங்க. நல்லா இப்போ கலக்கி இந்த மாதிரி களைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போண்டா போட்டுக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். பாய்.